சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். இந்த நிகழ்வை உரையாடலை துவக்குவதற்கு முன்னால் அம்மாவுடைய அருள் வாக்கை ஒன்றை இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றோம். ஓம் சக்தி. தொண்டு தொண்டு தொண்டு. அம்மா தொண்டுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்னா இது யார் வேணாலும் தொண்டு செய்ய முடியும். ஆத்திகனும் தொண்டு செய்ய முடியும், நாத்திகனும் தொண்டு செய்ய முடியும், படித்தவனும் தொண்டு செய்ய முடியும், படிக்காதவனும் தொண்டு செய்ய முடியும். ஜாதி மத பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அன்னை அருளால் அவர்கள் முயன்றால் நிச்சயமாக தொண்டு செய்ய முடியும். இந்த தொண்டுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத குறிச்சு அம்மா ஒரு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க சக்தி. அதை ஒரு தலைப்பாவே கொடுத்து 1995ஆம் ஆண்டு சக்தி ஒளியில ஜூலை திங்கள்ல பக்கம் 27ல போட்டிருக்காங்க. இதே அருள்வாக்கு நம்முடைய அருள்வாக்கு புத்தகத்திலையும் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனா இப்ப படிக்கும்போது பார்க்கும்போது கிடைச்சனால அந்த பக்கத்தை சொல்றேன் நான். தொண்டு செய்துவா ஆன்ம அழுக்கு நீங்கும். தொண்டு செய்துவா ஆன்ம அழுக்கு நீங்கும். உடல் அழுக்கு போவதற்காக சோப்பு, சீயக்காய், ஷாம்பு அப்படின்னு பயன்படுத்துறோம். உள்ள அழுக்கு போவதற்காக உண்மை, ஒழுக்கம், பக்தி போன்றவற்றில் முயற்சி செய்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பிறவியிலும் நம்மோடு வருகின்ற நாமாக வருகின்ற நம்முடைய ஆன்மாவிலும் அழுக்கு படிந்திருக்கும். அதுதான் அடிப்படை. அது அழுக்கு பிடிச்சுன்னா மேல மேல மனத்துக்கு வரும், மனத்துக்கு உள்ளத்துக்கு வரும், உள்ளத்துல இருந்து செயலுக்கு வரும். அந்த ஆன்ம அழுக்கு நீங்குவது எப்படி அப்படின்னு அம்மா சொல்லிக்கலாம். அம்மா அழகான உதாரணத்தோட சொல்றாங்க சக்தி. கடல், கடல் அருகே கற்பாறை. கடல் அருகே அந்த மணலை விட்டாலும் கற்பாறை எத்தனையோ இருக்குது, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கடல் நீர், கடலானது பஞ்சபூதங்களில் ஒன்று. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த நீர்ங்கிறதுனால அந்த கடல் அதனை தெய்வம் என்று சொல்வது உண்டு. அந்த கடல் நீரின் அலைகள், பஞ்சபூதத்தின் ஒன்றான அந்த கடல் நீரின் அலைகள் அந்த கற்பாறை மீது மோதி மோதி அந்த கற்பாறை மேல் படிந்துள்ள பாசிகளை போக்குகிறது. பாசி எப்படி வேணா பறவைகள் உட்காருது, எச்சம் போடுது, அழுக்குகள் சேருது. ஆனா இந்த கடல் அலை மோதி மோதி அந்த கற்பாறை மீது உள்ள பாசிகளை போக்குகிறது. காலப்போக்கில் பெரிய அலை எழுந்து என்ன ஆகும் தெரியுமா? அந்த கடல் நீரில் கற்பாறையை மூழ்கி போகிறது. கடல் நீரில் அவர் சுத்தம் தான் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் அதையே மூழ்கி தண்ணீர் அந்த பக்கம் போயிடும், கடலுக்குள்ள மூழ்கி போகிறது. அலைகள் வீச வீச அந்த கற்பாறை போன்றது உனது தொண்டு, அந்த கற்பாறை போன்றது உனது தொண்டு. அலைகள் வீச வீச உன் ஆன்ம அழுக்கு நீங்குகிறது. இறுதியில் நீரில் மூழ்கிய கற்பாறை போல் என் அருளில் மூழ்கி விடுவீர்கள் மகனே, என்னில் ஐக்கியமாகி விடுவீர்கள் மகனே என்பது அம்மாவுடைய ஒரு அருள்வாக்கு. தொண்டு செய்தா என்ன பலன் கிடைக்குது? இங்க பணம் கிடைக்கா, பதவி கிடைக்கா, புகழ் கிடைக்கா, மரியாதை கிடைக்காங்கிறதெல்லாம் வேற. அம்மா தொண்டே தொடர்ந்து செஞ்சு அம்மாவோட அம்மாவுடன் நாம் ஐக்கியமாகி விடுவோம் என்று அம்மா தெளிவாக சொல்லி இருக்கின்றாள். எனவே அனைத்து சக்திகளும் உளமாற மனமாற தொண்டுகளை செய்வோம். ஓம் சக்தி. இப்பொழுது சில நிகழ்வுகளை நாம் பார்ப்போமா? ஓம் சக்தி. இந்த நிகழ்வு சக்தி 1905ஆம் ஆண்டு
ஜூன் மாத சக்தி ஒளியில வந்திருக்குது. ஜூன் மாத சக்தி ஒளியில பக்கம் 55, 55, 59 பக்கத்துல வந்திருக்கு. இருமுடி பாத யாத்திரை அனுபவங்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்து சக்தி முத்துமலையப்பன் புதுக்கோட்டையை சேர்ந்தவர், புதுக்கோட்டையை சேர்ந்தவர் எழுதியிருக்கிறார். அற்புதமான அனுபவம் சக்தி. அந்த சக்தியுடைய அனுபவங்களை அப்படியே நான் சக்தி ஒளியிலிருந்து எடுத்தறிகின்றேன். அகிலமெல்லாம் காத்திடும் அன்னையின் திருவடியை நோக்கி அவள் அருள் பெருங்கருணையை வேண்டி 29/11/94, 31 ஆண்டுகளுக்கு முன்னால் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் 1:30 மணிக்கு புதுக்கோட்டையில் உள்ள சக்தி நகரிலிருந்து இருமுடி ஏந்தி பாத யாத்திரை புறப்பட்டோம். பாத யாத்திரை சென்றவர்கள் வந்தவர்கள் 15 பேர். அவர்களில் பெண்கள் 4 பேர், ஆடவர் 10 பேர், சிறுமி ஒருத்தி. 15 பேரு, ஆண்கள் 10, பெண்கள் 4, ஒரு சின்ன குழந்தை சிறுமி. எல்லாரும் பாதை யாத்திரை தூரம் வந்து எங்க எவ்வளவு தெரியுமா? 310 கிலோமீட்டர். சில நிகழ்வுகளுக்கு முன்னால் நாம் ஒரு கடலூரிலிருந்து உருள்வலம் வந்த நிகழ்வை குறிப்பிட்டோம். இப்பொழுது நடந்துதான் வருகிறார்கள் இந்த பாத யாத்திரை. இதை பத்தி இதில் பார்ப்போம். 310 கிலோமீட்டர் 29/11/94 புறப்பட்டவங்க 5/12 அன்னைக்கு 310 கிலோமீட்டர் கடந்து மருவத்தூர் வர்றாங்க. அப்ப இதுல ஒரு 5 நாள், அதுல ஒரு 2 நாள், ஒரு வாரம் நடந்து வர்றாங்க. இந்த பாத யாத்திரையில் கிடைத்த அனுபவங்கள் தான் எத்தனை எத்தனை அப்படின்னு சொல்றது. சரி, வரிசையா பார்ப்போம். 29/11/94 அன்று அன்னையின் மந்திரங்களை ஒலித்துக் கொண்டு புறப்பட்ட நாங்கள் வழியில ஊர்ல பெருங்கலூர் ஊர், அங்கே சக்தி தங்கராஜ் அவர்கள் இல்லத்தை அடைந்து அங்கே வழிபாடு செய்துவிட்டு காலை உணவை அறிந்துவிட்டு பயணம் தொடர்ந்தோம். மலராஜ் ஒன்றை கிடைச்சிருக்காங்க. காலை சாப்பாடு எங்க நடக்குது? பெருங்கலூர் ஊரில் உள்ள சக்தி தங்கராஜ் அவர்கள் தஞ்சையை நோக்கி வர்றாங்க. தஞ்சையை நோக்கி பயணம் சென்று கொண்டிருந்தோம். வருடம் தோறும் தஞ்சையில் குழந்தைகள் மன்றத்தில் தான் தங்குவது வழக்கம். வருஷம் பாத யாத்திரை வர்றாங்க. இந்த முறை சக்தி ரவிச்சந்திரங்கிற சக்தி வந்து அழைத்து சென்று இருப்பிடமும் தந்து உபசரித்தார். அவருடைய மனைவியும் எங்களை அன்போடு உபசரித்தார்கள். நாங்களாம் மனசார வேண்டிக்கிட்டோம், தாயே இந்த தம்பதிகளுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று மனங்குளிர வேண்டிக்கொண்டு 30ஆம் தேதி கும்பகோணத்தை நோக்கி பயணமானோம். கும்பகோணத்தில் ஒரு ஆதிபராசக்தி பக்தரின் குடும்பம். ஆதிபராசக்தி குடும்பம்னே அதை சொல்லணுமா? பக்தர் குடும்பம் சொல்லக்கூடாது, ஆதிபராசக்தி குடும்பம்னே சொல்லணும். ஏன்னா அந்த வீட்டுல சின்ன குழந்தையை கொண்டு பெரியவர்கள் அத்தனை பேரும் அம்மா பக்தர்கள், அம்மா செவ்வாடை அடிஞ்சு இவங்களை உபசரிச்ச விதம் வந்து எங்களை நெகிழ வைத்து விட்டது. அப்புறம் அல்லூர் வடலூர்கள் வழியாக சனிக்கிழமைப்பட்டு சின்ன கேள்விப்பட்டு வந்தோம். சின்ன பள்ளிப்பட்டு வந்த என்னடா கதையா சொல்லிட்டு விஷயம் இங்க வருது. சின்ன கேள்விப்பட்டு 3ஆம் தேதி வர்றாங்க. எங்களுடன் நடந்து வந்த சக்தி ஒருவர், 4 பெண் சக்தியில் வர்றான்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒரு பெண் சக்தி. அவர் பெயர் சின்ன பொண்ணு. அவரால் நடக்க முடியாதபடி கால்களில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தபடி இருந்தது. மற்றவங்களோடு ஈடு கொடுத்து வரவும் அவரால் முடியவில்லை. வந்தவரை, நீ இதுவரைக்கும் வந்தது போதுமா, உன்னால முடியல, பஸ் ஏறி போய்விடலாம் என்பதற்கும் மனம் வரவில்லை. அவங்களுக்கே மனசு வரல. தன்னால் மற்றவர்கள் பயணம் தடைப்படுகிறது என்று ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தாயே ஆதிபராசக்தி, என்னால் அவங்க பயணம் தடைப்படுது, ஒண்ணு என்ன அழைச்சிட்டு போ, இல்ல வழியில போற கார்ல விழுந்து உசிர விட்டுறேன்
நீ பஸ்ல போய் கோயில் இருன்னு எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க, நான் நடந்துதான் வருவேன், இல்லாட என் உசிரை எடுத்துக்க அப்படின்னு பிடிவாதமாக வேண்டிக் கொண்டு மெல்ல மெல்ல நடந்து வந்தபடி இருந்தார். அன்னைக்கு ராத்திரி ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு. என்ன கனவு? விடுவாளா ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோ. அங்க தங்கி இருக்கிற மன்றத்துல படத்துல இருந்து ஒரு செவ்வாடை சிறுமியாக அன்னை வெளிப்படுகிறாள். அந்த அம்மாட்ட வந்து, ஏமா அழுதுகிட்டு படுத்துட்டு இருக்க, வா வா 2 பேரும் விளையாடுவோமா. அதே கால் வெளியில படுத்திட்டு இருக்குது, ரத்த வடிஞ்சு. நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னா விளையாடுவோமான்னு கேட்குது. செவ்வாடை சிறுமியாக அன்னை வெளிப்படுகிறாள். அந்த பெண்ணிடம் வந்து, அம்மா ஏமா அழுதுகிட்டு இருக்க, வா வா 2 பேரும் விளையாடுவோமா, உன் கூடத்தானே விளையாட முடியும். அன்னை ஆதிபராசக்தி சிலருக்கு துன்பங்களை தருகிறாள் என்றால் அவர்களுடன் அம்மா விளையாடுகிறாள் என்று அர்த்தம். அதுதான் அம்மாவை சொல்றாங்களாம். உன் கூட விளையாடத்தானே முடியும், நான் உன் கூடத்தானே வர்றேன், எல்லோரும் பசியோடு படுத்திருக்கிறீர்கள், இந்த கஞ்சியை குடிச்சிட்டு நடந்து வாங்க, நடக்க முடியாதவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வா என கூறி கலகலவென சிரித்து விட்டு மறைந்து விட்டார்கள். உண்மையிலே இந்த அம்மாவுக்கு தான் நடக்க முடியல. ஆனா அம்மா என்ன சொல்லுது, மற்றவங்க நடக்க முடியாத அவங்கள நீ கூட்டிட்டு வா, அவங்களுக்கு கஞ்சியை கொடுன்னு சொல்லிட்டாங்க. அதே மட்டுமல்லாமல் எங்களோடு வந்து இன்னொருவர், அவர் கனவிலும் அம்மா வந்தாள். எப்படி? இங்க சின்ன சிறுமியா வந்தவங்க ஒரு வயதான பெரியவர் போல பழுத்த பழமாக தோன்றி, என்னப்பா நீ மட்டும் தூங்கிட்டு இருக்க, எல்லாரும் போயிட்டாங்க பாரு, அவங்கதான் அந்த பாலத்துக்கு கிட்ட போயிட்டு இருக்காங்க, உன்னை நான் கூட்டிட்டு போறேன், உன் கூட தான் வர்றேன், பாக்கலையா, எல்லாரையும் கோயில் வச்சு பாக்குறேன், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்களாம். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் அவதிப்பட்ட சக்தி சின்ன பொண்ணு, அந்த அம்மாவுக்கு சின்ன பொண்ணு, கரடு முரடாகவும் மேடு பள்ளங்களாகவும் இருந்த அந்த சாலையில் 10 கிலோமீட்டர் அந்த அமாவாசை இருட்டில், இருங்க சாமி வர்றேன், இருங்க சாமி வர்றேன், எட்டி எட்டி போறீங்களே, நடக்க முடியாம வர்றவங்களை எல்லாம் பொறுத்திருந்து கூட்டிட்டு போவீங்களா என்று கூறியபடி ஓடி வந்தார். ஓரிடத்தில் மயக்கம் அடைந்து விழுந்து விட்டார். மயக்கம் தெளிஞ்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அம்மா மயக்கமா சின்ன பொண்ணுமா, சாமி அடிகளார் உருவத்தில் அம்மா வந்தாங்க, கையில வேப்பலையோட கண்ணை மூடிக்கிட்டு வலதையில் ஓம் சக்தி வா வா என்று அழைத்தார்கள். அப்புறம் அம்மா மறைஞ்சு போச்சு சாமி என்றார்கள். இதுல என்ன வேப்புன்னா, சக்தி சின்ன பொண்ணு இதற்கு முன்னால மருவத்தூரையோ அம்மாவோரையோ நேர்ல பார்த்ததே கிடையாது, படத்துலதான் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது, பங்காரம் படத்துல பார்த்த அம்மா வந்து வா வான்னு கூப்பிட்டு போறது தெரியுது, வேப்பலையோட போறது, அம்மா அருள்வாக்கு செல்லும்போது வந்திருப்பாங்க இல்லையா, அந்த நேரம் தெரியுது. இப்போதான் முதலாக அவர் இருமுடி என்று வருகிறார். என்னையும் ஒரு மனுஷியாக நினைச்சு அம்மா காட்சி கொடுத்திருக்கிறாரே, அது போதும் சக்தி, அது போதும் சாமி என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். அன்று மட்டும் நாங்கள் அனைவரும் நடந்த தூரம் 57 கிலோமீட்டர். ரொம்ப ஜாலி. ஒரு நாளைக்கு சாதாரண ஒரு 20 கிலோமீட்டர் அல்லது 25 கிலோமீட்டர் தான் வர முடியும். ஆனா 57 கிலோமீட்டர். 5ஆம் தேதி 5/12 திங்களன்று மாலை 4 மணிக்கு ஆலயம் வந்து சேர்ந்தார்கள். இருமுடி செலுத்தினார்கள். 6ஆம் தேதி காலையில அம்மா வீட்டுக்கு போய் தரிசித்து ஆசி பெற சென்றோம். 5/12 94 மாலையில வந்தவங்க 6ஆம் தேதி அம்மா வீட்டுக்கு போய் ஆசி பெற சொன்னாங்க. அம்மா அவங்களை எல்லாம் மனம் குளிர திருவாய் மலர்ந்து ஆசி வழங்கினார்கள். நன்றாக மனங்குளிர பார்த்தபடி அம்மா திருவாய் மலர்ந்து கூறினார்கள். அம்மா பேசுறா, என்ன பேசுனா, அந்த காலத்துல அடுத்த வீட்டுக்காரன் பசியோட இருந்தா நம்ம சாப்பிடல கொஞ்சம் கொடுத்து சாப்பிட சொல்லி அவன் சிரிச்ச முகத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவான்டா. ஆனா இப்போ அடுத்தவனை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் சொத்தை எப்படி சுருட்டுன்னு யோசிக்கிறான்.
அப்புறம் எப்படிதான் மழை பெய்யும்? ஏன் நடக்குது இப்படி? இதெல்லாம் கலியுகம். இப்படித்தான் சில இடங்கள் நடக்கும். சரி, நீங்க வழியில வந்தீங்கல்ல, நடந்து வந்தீங்கல்ல, வழியில உங்களை எல்லாரும் நல்லாரும் உபசரிச்சாங்களா? ஒரு வீட்லயும் உறுதி சொல்லு, பொதுவா சொல்லு. நம்ம சொல்லிட்டோம், திருப்பி சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு இடத்துலயும் சக்திகள் உபசரிச்சாங்க, வீட்டுல வச்சு சாப்பாடு போட்டாங்க, தம்பதியில வச்சு சாப்பாடு போட்டாங்க, சின்ன குழந்தை சேர்ந்து சாப்பாடு போட்டு சொல்லிட்டோம். வழியில எல்லாரும் நல்லா உபசரிச்சாங்களா? அவங்க எல்லோருக்கும் அம்மா அருள் உண்டு அப்படின்னு போய் சொல்லு. அப்படின்னு போய் சொல்லு. வழியில அம்மா காட்சி கொடுத்தாங்களா? கனவில் நடந்ததையும் வழியில் நடந்ததையும் பங்காரம்மா தன் வீட்டில் வைத்து அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். வழியில் அம்மா காட்சி கொடுத்தாங்களா? ஆதிபராசக்தி குடும்பங்க தான் உலகத்தை அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும். வேற மந்திர மாயமெல்லாம் அன்னைகிட்ட பலிக்காது. அப்போ ஒரு அம்மா சொல்லுது, ஏமா அந்த சாமியார் போயிட்டா, இந்த சாமியார் எப்போ ஒண்ணு வழியில சிலவரைங்களை பார்த்து கிண்டல் பண்ணி கேட்கிறாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்றவன் இருக்குதானே செய்யறான். அத அந்த பொறுக்க முடியாம அந்த அம்மா வந்து அம்மாட்ட கேட்டது, அந்த சாமியார் போயிட்டான், இந்த சாமியார் எப்போ அப்படின்னு கிண்டல் பண்ணணும். கிண்டல் பண்றவங்களை எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே இருமுடி போட்டுக் கொண்டு வர போகிறான். அம்மா அவர்களை சபிக்கவில்லை, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை. என்ன சொல்றா? கிண்டல் பண்றவன் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருமுடி போட்டுட்டு வர போறான், நீயும் தான் பார்க்க போற. எவ்வளவு உண்மை என்பது என் வாழ்க்கையிலிருந்தே தெரியும். அனைவருடைய நம்முடைய பெரும்பாலும் நம்முடைய சக்திகள் மூலம் ஒரு கிண்டல் பண்ணிட்டுனா இப்ப அம்மாவோட சுண்டல் வாங்கி சாப்பிட்டு சக்தி. ஏமா நீங்க இங்க என்னெல்லாம் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பாக்குறது இல்ல? எல்லாமே சுயம்புகிட்ட இருந்துதான் அருள் கிடைக்குது. நேற்று நீங்கள்லாம் உங்க கையால அபிஷேகம் பண்ணீங்கல்ல, வேற கோயில்ல இப்படி இருமுடி அபிஷேகம் பெண்களால் பண்ண முடியுமா? தைப்பூசத்திற்கு எல்லோரும் வந்து இங்கே நடக்க போற ஜோதி தரிசனம் பாருங்கள். பாத யாத்திரை அதிகமாவாங்க, அப்பதான் அம்மாவை பார்க்க முடியும், அருளை பெற முடியும் என்று சொன்னார்கள். பிறகு சில காரணங்களுக்காக பாத பூஜைகளை நிறுத்தி வைத்தார், பாத யாத்திரையை நிறுத்தி வைத்தாள் அம்மா. ஆனால் பாத யாத்திரை என்பது ஒரு மாபெரும் அனுபவம் சக்தி. அந்த அனுபவத்தை அம்மா எப்படியெல்லாம் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டோம். மூதாட்டியாக வந்த அன்னை நிறைய வேஷம் போடுவா அம்மா. அம்மா போடாத வேஷமே கிடையாது. திரையுலகத்துல ஐயா சுவாஜி நிச்சயம் போடாத வேஷமேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பராசக்தி அம்மா இருக்கா பாத்தீங்களா, அவ போடுற வேஷங்களுக்கு அளவே கிடையாது. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷம் போட்டு அம்மா வந்து காட்சி கொடுத்திருப்பா. அந்த முறையில இந்த இந்த கட்டுரை வந்து 95ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து நிற்கிறது. 95. அதுல என்ன ஒரு நிகழ்வுன்னா, அந்த கட்டுரை எழுதியவர் வந்து சக்தி இசைமணி. சக்தி இசைமணி 1995ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் பக்கம் 23ல இருந்து 27 வரைக்கும் வந்திருக்கு சக்தி. அங்க என்னன்னா உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை அம்மாவின் திருக்கரங்களால் நிறைவாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட உடுமலைப்பேட்டை. சக்தி பீட கும்பாபிஷேகம். சக்தி உடுமலைப்பேட்டைக்கு அருகே இருக்கிறது ஆண்டிப்பேட்டைங்கிற ஒரு சின்ன ஊர். அங்க ஒரு ஆதிபராத்தி வார வழிபாட்டு மன்றம். அந்த மன்றத்துக்கு ஒரு சின்ன பையன் வந்துட்டு போவான். அவன் பேரு ஈஸ்வரன். அவன் பேர் ஈஸ்வரன். அவன் என்ன பண்ணிருக்கான், 22/2/88 37 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அப்ப அவனுக்கு 7வது பொண்ணு 12, இன்னைக்கு 49 வயசு. அந்த 50 வயசா இருக்கும் அந்த தம்பிக்கு. பள்ளிக்கூடம் போயிட்டு மாலை நண்பர்களோடு சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்தான். எதிர்பாராத விதமாக எதிர்புறத்திலிருந்து வந்த ஒரு டிராக்டர் மீது மோதி
விபத்துக்கு ஆளானான். உடம்பில் பலத்த அடி, மூக்கு மண்டை எல்லாருக்கும் ரத்தம், நாக்கு நசுங்கி விட்டது. அடிபட்ட சிறுவனை தூக்கி கொண்டு அருகில் இருந்த எந்தவருக்கு அந்த சொன்னோம் இல்லையா, ஆண்டிப்பட்டி பக்கத்துல ஒரு குமரலிங்கம்னு பேர், மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். அங்கே குணப்படுத்த வசதி இல்லை. உடனே உடுமலைப்பேட்டை மருத்துவமனைக்கு அரசு மருத்துவம் எடுத்துட்டு போங்க அவங்க வேண்டி சொல்லி முதல் சிகிச்சை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுக்கணும். நாக்கு பகுதியில் பலத்த அடி, அவனால் வாய் திறந்து பேச முடியவில்லை. ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லக்கூடிய பையன் ஓம் சா ஓ சா என்று குளறத்தான் முடிந்தது. ஓம் என்ற பிரணவத்தை மட்டும் அவனால் உச்சரிக்க முடிந்தது. ஓம் என்ற பிரணவத்தை மட்டும் உச்சரிக்க முடிந்தது. சக்திங்கிறத அவனால தம்ம சொல்ல முடியும். சரி, அப்ப அம்மா சொல்றாங்க, எப்போதும் ஓம் சக்தின்னு சொல்லிவிடி கிடப்பானே, அந்த ஓம் சக்தி எங்களை பிள்ளையை கைவிட்டுடுதே, அம்மா நான் என்ன செய்வேன் அப்படின்னு அழுது புறப்பனார். பேச முடியாதபடி ஊமையாகி விடுவோமோ என்ற பயத்தில் அந்த சிறுவன் அம்மாவின் டாலரை கையால் பிடித்துக் கொண்டு, கழுத்துல போட்டுக்கான்ல அந்த டாலரை கையால் பிடித்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதபடி இருந்தார். உடம்பில் பட்ட காயங்கள் ஆறி வந்தன, பேச்சு மட்டும் வரவில்லை. அப்ப மன்றத்துக்காரங்க அந்த மருத்துவமனைக்கு போய் வேப்பலை கலச தீர்த்தம் கொடுத்து வந்தாங்க. திங்கட்கிழமை உடுமலைப்பேட்டை சந்தை கூறுற நாள். சந்தைக்கு வந்த உறவினர்கள் எல்லாம் பையனின் நிலைமையை கேட்டுவிட்டு மருத்துவமனைக்கு வந்து பார்த்து விட்டு ஆறுதல் சொன்னபடி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. மாலை 6 மணி இருக்கும், திங்கட்கிழமை 6 மணிக்கு. சிறுவனின் கட்டிலுக்கு பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த பையன் ஈஸ்வரன் பையன்கள்ல அவனுடைய அம்மா வந்து நாச்சம் அந்த அம்மா பேர் உட்கார்ந்தபடி இருக்காங்க. அப்போ அந்த கரைக்கதவுக்குள் ஒரு பெண்மணி நுழைந்தாள். வயதான தோற்றம், சற்று வித்தியாசமான உருவம், பருத்த உடம்பு, தலைமுடி சடை சடையாக பிடித்தபடி தொங்கி இருந்தது. சடை பிடிக்கிற கட்டி வச்சா இருக்க முடி மாதிரி தொங்கிட்டு, கழுத்துல உத்ராட்ச மாலை, முழங்காலுக்கு மேல வர்றது மாதிரி சேலை உடுத்திருந்தாங்க. வர்றவங்க கையில ஒரு எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்துக்கு பேரு ராஜகணின்னு சொல்லுவாங்க. சக்தி பலாப்பழத்தை சொல்ற, மாம்பழத்தை சொல்ற கிடையாது, வாழைப்பழத்தை சொல்ற கிடையாது. அவைகள் எல்லாம் படைக்கப்பட்டாலும் அம்மாவின் முன்னால் இலையில்தான் இருக்கும். ஆனால் எலுமிச்சம்பழம் ஒன்றுதான் அம்மாவின் திருக்கரத்திலேயே இருக்கும், சூராயத்திலையும் இருக்கும். நீங்கள் கவனித்திருக்கலாம். அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரே எலுமிச்சம்பழம் கொண்டு வரும். அந்த எலுமிச்சம்பழத்தை தான் கையாலே அங்கிருந்த பையனுக்கு திருஷ்டி கடித்து, அதை திருஷ்டி இப்படி 4 பிரிஞ்சுக்கும் இல்லையா, திருஷ்டி பிடிச்சிட்டு அந்த சாற்றை எடுத்து அந்த பையனுடைய நாக்கை நீட்ட சொல்லி தடவினார். அவன் பக்கத்துல இருக்க அம்மாவை பார்த்து சொல்லுதாமா பையனோட, மகளே, உன் மகனின் நா ஒலிக்க வேண்டுமானால், உன் மகனின் நா ஒலிக்க வேண்டுமானால் நீ நாத ஒலி தர வேண்டும். முதலில் இதை செய்துவிடு என்று சொன்னார். அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியலையம்மா. நாத ஒலின்னா கிராமத்துக்கு போயிருக்கீமா, இதெல்லாம் அம்மா விளையாடுவா, புரிய வச்சிருவா. உன் மகனுக்கு மறுபடியும் பேசும் சக்தி வரும். உன் மகனுக்கு மறுபடியும் பேசும் சக்தி வரும். மருவத்தூர் போய் ஒரு மணியை வாங்கி காணிக்கை செலுத்திட்டு வா. இந்த மணிங்கிறப்பல சக்தி இந்த மணி அல்ல, ஆலய மணி, பூஜை மணி. நம்ம மணி வாங்கி செலுத்து வா. ஐயப்பன் கோயிலுக்கே பேரு என்ன, அவனுக்கு பேரே மணிகண்டன். ஐயப்பன் கோயிலுக்கு பேரே மணிகண்டன். அங்கேயும் 3 வருடங்கள் சென்றவர்கள் 3வது வருடம் செல்லும் பொழுது ஒரு மணி வாங்கி காணிக்கை செலுத்துவது வழக்கம். மணியில எவ்வளவு விசேஷம், மந்திரத்துக்கே மணி மந்திரம்னு சொல்லுவாங்க. அம்மா இங்க என்ன சொல்லு, ஒரு மணியை வாங்கி காணிக்கை செலுத்திட்டு வாமா அப்படின்னு. சரிமான்ட்டு. ஆமா இவங்க சொந்தக்காரங்க கிடையாது,
தெரிஞ்சவங்களும் கிடையாது. இந்த அம்மா கேக்குது, அம்மா நீங்க யாருமா அப்படின்னு அந்த அம்மா தாயார் வந்து நாச்சம்மா வந்து கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா பார்த்து சொல்லுது, நான் இந்த உடுமலைப்பேட்டையெல்லாம் சந்தையெல்லாம் காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு வர்றேன். நீ என்ன பார்க்கணும்னா அங்க வந்து பார்த்துட்டு போமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. சரின்ட்டு மறுநாள் காலை படுக்கையிலிருந்து விழித்த சிறுவன் புதிய தெம்போடு எழுந்து உட்கார்ந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டான். அம்மா எனக்கு இப்ப உடம்பு நல்லா இருக்குமா, வாமா வீட்டுக்கு போலாமா என்று கூறினான். நேற்று வரை இப்ப வாய் பேச முடியாமல் கிடந்தவன் இப்படி சரளமாய் பேசுகிறானே. மகனே, உனக்கு பேசுகின்ற சக்தி வந்து விட்டதா? உனக்கு பேசும் சக்தி வந்து விட்டதாடா? தாயே, மருவத்தூர் ஆத்தா உனக்கு பேசும் சக்தியை கொடுத்து விட்டாள் என்று சந்தோஷப்பட்டாள். இரு நான் போய் காய்கறி மார்க்கெட்ல இருந்து வந்த அந்த பெரியம்மாவனும் விவரம் சொல்லிட்டு வர்றேன். ஏன்னா அவங்க வந்து குணமா இருப்பாங்க. உடம்பு காய்கறி மார்க்கெட்லாம் இருப்பேன்னு சொன்னாங்க. வந்து நன்றி சொல்லணும்ல. உடுமலை காய்கறி மார்க்கெட் எல்லாம் நாச்சம்மாள் தேடினார். அந்த பெண்மணியை காணவில்லை. ஏனுங்க கோயம்புத்தூர் பாசங்க, ஏனுங்க தலையெல்லாம் சடையா தொங்குமே, கழுத்தில் உருத்திராட்ச மாலை போட்டிருக்குமே, அந்த அம்மா கடை எங்கெங்க இருக்குதுன்னு இப்ப இங்க இருக்கிற கடைக்காரங்க கேட்டு கேட்கிறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த அம்மா பேர் என்னங்க? பேர் தெரியாதுங்கோ, இங்கேதான் காய்கறி இருப்பதாக சொன்னதுங்கோ. அந்த மாதிரி அடையாளத்தில் யாருமே இங்க இல்லை என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து உடுமலைப்பேட்டைக்கு வரும்போதெல்லாம் இவங்க குமரலிங்கத்து பக்கத்துல ஊர்ல வரும்போதெல்லாம் அந்த மார்க்கெட்டுக்குள்ள போய் தேடினார்கள். 8 மாதமாக தேடினார்கள், கிடைக்கவில்லை, எங்கும் தென்படவில்லை. 30/11/88 என்று அந்த சிறுமியின் தாயும் தந்தையும், யாரு, ஈஸ்வரனுடைய அப்பாவும் அம்மாவும் நம்ம இசைமணியாட்ட 30/11 நீங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கோயில் போய் பிரச்சாரத்துக்கு பேர் பருமண்டத்துக்கு போய் சொல்லியிருக்காங்க. அப்பதான் இவர் சொல்றாரு, என்னம்மா இது இன்னுமா புரியல? வந்தது வேறு யாரும் இல்லை, எல்லாம் அந்த ஆத்தா, மருவத்தூர் ஆத்தா தான். நீங்க உடனடியாக சென்று மருத்துவமனைக்கு போய் மருவத்தூர் போய் ஒரு மணியை வாங்கி காணிக்கையாக செலுத்தி விட்டு வந்து விடுங்கள். அந்த காணிக்கை செலுத்தி முடியும் அப்படின்னு சொன்னா, ஆனா அந்த காணிக்கை செலுத்தி முடியும் வரைக்கும் அம்மா காத்திருக்கல. உங்களை தேடி வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து அவளே திருஷ்டி பிடிஞ்சு தங்கையாலேயே சாற்றை எடுத்து உங்கள் பையன் நாவில் தடையை பேச வைத்திருக்கிறாள். கலியுகத்தின் கண் கண்ட தெய்வம் என்று ஒவ்வொருவரும் தன் கோயில் தெய்வத்தை பற்றி பத்திரிகையில் போடுகிறானே, இப்பொழுது தெரிந்து கொள், கலியுகத்தின் கண் கண்ட தெய்வம் யார் என்று தெரிந்து கொள், மேல்மருவத்தின் மகிமை பற்றி புரிந்து கொள் என்று அந்த அம்மாவுக்கு இசையா சொல்லிக்கிறார். ஆமாம் சாமி என்று நன்றி உணர்வோடு தலை சென்ற இந்த கிராமத்தின் தம்பதிகளின் கண்களிலே பொங்கிய ஆனந்த கண்ணீரில் நான் அம்மாவை கண்டேன் என்று அவர் முடிக்கிறார். எப்படிப்பட்ட அற்புதங்கள் அம்மா செஞ்சிருக்கா! சக்தி, ஓம் சக்தி. சக்தி லலிதாமா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. லலிதாமாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க கள்ளக்குறிச்சி ஊரை சேர்ந்தவங்க. கள்ளக்குறிச்சி எங்க இருக்குது? உடுமலைப்பேட்டையிலிருந்து ஆத்தூர் போறதுக்கு நீ கள்ளக்குறிச்சி பெரிய மாவட்டம் பாயிண்ட்ல. அப்ப லலிதாங்கிற அம்மா எழுதியிருக்காங்க. இது வந்து 95 ஜூலை இதழில் பக்கம் 33 இருந்து 37 வரைக்கும். அவங்களுடைய வார்த்தைகள் என்ன சொல்றாங்கன்னா, 19/10/94 அன்று 19/10/94 அன்று அன்னையின் ஆலயத்தில் கருவறை பணி செய்ய வாய்ப்பு எங்கள் கள்ளக்குறிச்சி மன்றத்திற்கு கிடைத்தது. ஏறக்குறைய 40 மகளிர் மன்றம், மகளிருக்கு சேர்ந்த இந்த அம்மாவுடைய கணவர்கள் உள்பட 5 பேர், ஒரு 45 பேர். நம்பரோட நல்லா இருக்குல்ல? 5 நாள் 9. 19ஆம் தேதி காலையில வழக்கம் போல 3 மணிக்கெல்லாம் எழுந்து பணியை தொடங்கினோம். அன்றைய தினம் பௌர்ணமி. அப்ப சென்னையில வந்து தேவர் பேரவை மாநாடு ஒன்று நடந்தது. அது சென்னையில் தேவர் பேரவை மாநாட்டுக்கு செல்கின்ற அன்பர்கள் அனைவரும் தாங்களுக்கு வந்த பேருந்துகளை நிறுத்தி
அன்னையை தரிசிக்க வந்தார்கள். அன்னையின் சித்தர் பீடத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம், நிறைய பேர் வருவாங்கல்ல பேரவைக்கு. அன்னை காலையில இவருடைய கணவர் கருவறையில் அன்னைக்கு அர்ச்சனை 108 அர்ச்சனை செய்து விட்டு வெளியே வந்து பக்தர்கள் வரிசை ஒழுங்குபடுத்தும் தொண்டினை செய்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் தேங்காய் உடைத்து அர்ச்சனை தேங்காய் உடைத்து உதவி செய்து கொண்டிருந்தார். மதிய உணவை முடித்துக் கொண்டு சற்றே ஓய்வெடுத்துக் கொண்டு மீண்டும் பணி செய்ய வந்து விட்டார். மதியம் 3:30 மணி அளவில் தோட்டத்தில் நானும், யாரு, இந்த அம்மாவும், எந்த அம்மா கட்டுரை எழுதினாங்கல்ல, லலிதா அம்மாவும், மன்ற தலைவி அம்மா பேர் வந்து திருமதி சாந்தி சுந்தரராஜன், சக்தி சரசி செல்லப்பன் ஆகிய 2 பேரும் அம்மா வீட்டு தோட்டத்தில் பௌர்ணமி பூஜை செய்ய கிளம்பினோம். ஒரு 8:30 மணிக்கு தான் அவங்க சக்தி வீட்டுக்கு வர்றாங்க. இவங்களோட இவங்க கணவர் போல, அவர் கணவர் அங்க தோண்டிட்டு இருக்காரு. வந்து 8:30 மணிக்கு வரும்போதுதான் அவங்களுக்கு தகவல் வந்து அதிர்ச்சி அடையத்திருக்கதா இருந்தது. 8:30 மணி அளவில் நாங்கள் சித்திரமிடம் வந்தோம். அப்பொழுது நாங்கள் கேட்ட செய்தி எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அதிர்ச்சி? அவருடைய கணவருக்கு ஏற்பட்ட பெரிய சோதனை. மாலை 5 மணி ஆக்கல என்ன நடந்தது? மாலை 5 மணி அளவில் சாலையை கடந்து அங்கிருக்கும் தங்குமுடியில் குளித்து விட்டு கருவறையில் அர்ச்சனை செய்வதற்காக காத்து கொண்டிருந்தார். குளிச்சுட்டு வந்தார். எதிர்பாராத விதமாக திடீரென்று மயக்கம் அடைந்து வரிசையாக பக்தர்கள் செல்ல வேண்டிய ஆக்கப்பட்ட கம்பியில் கைகளை நுழைத்துக் கொண்டும் கீழ் வரிசையின் கம்பியில் கால்களை நுழைத்துக் கொண்டும் விழுந்து விட்டார். கம்பி எப்படி இருக்கும்? போங்க சக்தி, வாங்க சக்தின்னு சொல்லுவோம்ல, கைய ஒண்ணு நுழைச்சிட்டாரு, காலை உள்ள நுழைச்சிட்டாரு, அப்படி விழுந்துட்டார். விழுந்த கால் வலிக்கிட்டது, கால் உள்ள போயிட்டு, கை உள்ள போயிட்டுது. விழுந்த வேகத்தில் நாக்கை கடித்துக் கொண்டு வாயெல்லாம் ரத்தம் ஒழுகியபடி இருந்தது. தலையின் முன்பக்கம் அடிபட்டு அங்கும் ரத்தம் கசிந்தபடி இருந்தது. உடனே டாக்டர் கொண்டுட்டாங்க. சித்தர் பீடத்தின் டாக்டர்களிடம் தூக்கி சென்று காட்டியிருக்கிறார்கள். இதய துடிப்பு 260க்கு மேல் உள்ளது. கண்கள் செருகிவிட்டன. நாடி துடிப்பும் அடங்கிக் கொண்டே வருகிறது. உடனடியாக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஆம்புலன்ஸ் தயார் செய்து தருகிறேன். இங்க மருத்துவமனை நமக்கு இங்க டாக்டர் நம்ம சக்திதாசன் ஐயா இருக்கலாம், இன்னொருத்தர் பாண்டிச்சேரி டாக்டர் அவங்க சொல்லிக்கலாம். இவங்க 3 பேரும் எங்க போனாங்கன்னு சிலருக்கு தான் தெரியும். சில பேர் எங்கேயுமா இந்தமாங்க தேடி தெரிஞ்சிருக்காங்க. என் கணவர் உயிருக்கு போராடுகின்ற அந்த நேரத்தில் நாங்கள் 3 தோட்டத்தில் பௌர்ணமி வழிபாட்டில் இருந்தோம். அங்கே இருந்த சக்தி திரு சண்முகம் பழைய தோண்டர் எனக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் கொடுத்தார், நெற்றியில் பூச சொன்னார். அதன் காரணம் அப்பொழுது தெரியவில்லை, அதன் பின்னரே தெரிய வந்தது. ஒருவரும் எங்கள் ஆலயத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் எங்கள் மன்ற செயலர் சக்தி திரு சுப்பிரமணியம் கருவறையில் சென்று கலச சீர்த்தத்தை கொண்டு வந்து என் கணவருக்கு கண்மணியை கிடத்தி வாயில் ஊட்டியிருக்கிறார், முகத்திலும் தெளித்திருக்கிறார். அந்த தீர்த்தம் உள்ளே சென்றவுடன் சிறிது நேரத்திற்கெல்லாம் என் கணவர் தலை அசைந்து கொடுத்தது. அப்ப மருத்துவமனை சின்ன மருத்துவமனை, கோயில் பக்கத்துல உள்ளே இருக்கும். அப்ப டாக்டர் வந்து ஆச்சரியப்படுதாரு. டாக்டரை ஆச்சரியப்பட்டு மீண்டும் சோதித்து பார்த்தார். அவர் வியப்படையும் வண்ணம் நாடி 260 போச்சுல்ல, நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டது. பிறகு தலைக்கு தையல் போடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மன்ற தொண்டர் கவலையை தோய்ந்த முகத்தோடு அவரை கவனித்தபடி இருந்தார்கள். 8:30 மணி ஆச்சு. என் கணவர் சாதாரணமாக எழுவது போல எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அப்பந்தான் இந்த அம்மா வர்றாங்க.
எங்க போனீங்க, உங்களெல்லாம் எங்க தேடுது, என்னெல்லாம் இருக்கிட்டுது என்று கணவரை எண்ணங்களை கேள்வியால் துளைத்து விட்டு கணவருக்கு ஏற்பட்ட விழுந்தது எல்லாம் சொல்லிக்கணும். நான் சிலையாக நின்று விட்டேன். பிறகு 1 மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கவலைக்குரிய நேரம், ஆலயத்துக்கு உங்களை வர வைத்து அன்னை மிகப்பெரிய பண்டத்தில் காப்பாற்றியிருக்கிறாள். இவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்க அம்மா தொண்டு செய்யறாங்க. ஆலயத்தில் இருந்ததுனால தப்பிச்சிருக்காங்க, ஆலயத்தில் இருந்து மட்டும் தொண்டு செஞ்சனால தப்பிச்சிருக்காங்க. ஊர் திரும்பியதும் இதய துடிப்பும் இசிஜி மற்றும் சர்க்கரை உள்ளதா என்று பரிசோதனை பண்ணார். ஊருக்கு 29 திரும்பினாங்க, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று டாக்டர் சொன்னார்கள். என் பணியை நீ செய், உன் பணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் அன்னை. அதன்படி கள்ளக்குறிச்சி மண்டலத்திலும் இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆன்மீகப்படி செய்து வருகிறோம். 19/10/94 என் கணவருக்கு ஆபத்தான நாள் என்பது விதி போலும். அதை தவிர்க்கவோ என்னவோ அந்த நாளாக பார்த்து கருவறை பணிக்கு வரவழைத்தால் ஊழ்வினையை கொஞ்சமாவது அனுபவித்து கழிக்க வேண்டும் என்ற கர்ம சட்டத்துக்கு உட்பட்டு உயிர் துன்பத்தை அனுபவிக்க வைத்தார். பின் வினை கொடுமையை தடுத்து உயிர் பழிக்கவும் வைத்தார், அருள்பாலித்தார். எனக்கு மாங்கல்ய பிச்சையும் கொடுத்தார் என்று அம்மா சொல்கிறார்கள். தொண்டு செய்வோம், தொடர்ந்து செய்வோம். அன்னை நலமும் வளமும் எல்லோருக்கும் தருவாள். ஓம் சக்தி.